வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே மோதல் அதிகரித்துள்ள நிலையில் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் எமது வழமையான நேரங்கள் தவிர்த்து இடைப்பட்ட நேரங்களிலும் இன்று காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்படும். பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய விமானப்படை விமானம் நடத்திய இலக்கு தாக்குதல் ஹெஸ்போல்லாவின் தெற்கு லெபனானுக்கான தளபதியை குறிவைத்ததாக ஹெஸ்போல்லாவுக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்தது. சமீபகால வாரங்களில் ஹெஸ்போல்லாவின் தெற்கு பெய்ரூட் கோட்டையில் உயர்மட்ட தளபதிகளை குறிவைத்து மூன்றாவது இஸ்ரேலிய தாக்குதல் இது. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் உயரடுக்கு ரட்வான் படைக்கு தலைமை தாங்கிய இப்ராஹிம் அகில் அவருடன் இருந்து 16 தளபதிகள் கொல்லப்பட்டனர். ஜூலை தாக்குதலில் மூத்த தளபதி ஃபுவாட் ஷூர் கொல்லப்பட்டார். இஸ்ரேலிய தாக்குதலின் இலக்கு ஹெஸ்போல்லாவின் தெற்கு கட்டளை தளத்தின் தற்போதைய தளபதி அலி கராக்கி. அகில் மற்றும் ஷூக் கொல்லப்பட்ட பின்னர் ஹெஸ்போல்லாவின் மூன்றாவது உள்ள தளபதி அலி கராக்கி தான். அப்படி பார்க்கும்போது அலி கராக்கி தான் தற்போது ஹெஸ்போல்லாவின் அதிமூத்த தளபதி. அலி கராக்கி இருந்த இடம் தாக்கப்பட்டது, ஆனால் அவர் கொல்லப்பட்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ஹெஸ்போல்லாவுக்கு நெருக்கமான அந்த வட்டாரம் தெரிவித்தது. ஹெஸ்போல்லாவின் அல்மனார் தொலைக்காட்சி தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்து நேரடியாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி திங்கட்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு சற்று முன்பு இஸ்ரேலிய எதிரியின் விமானம் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் பிர் அல்ஸ் அபேட் பகுதியில் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு கட்டடத்தை குறிவைத்து குறைந்தபட்சம் 4 ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. அதனால் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பலர் காயமடைந்தனர். ஒரு கட்டிடத்தின் நிலத்தடி தங்குமிடத்திற்குள் ஏவுகணை ஒன்று ஊடுருவியதாக அல்மனார் தொலைக்காட்சி கூறியது. ஆனால் தாக்குதல் நடந்தபோது பெரிய வெடிப்பு எதுவும் கேட்கவில்லை என்று குடியிருப்பாளர்கள் தெரிவித்ததாகவும் அல்மனார் தொலைக்காட்சி குறிப்பிட்டது. இந்த தகவல் ஒளிபரப்பாகி சில மணி நேரத்தின் பின் அல்மனார் தொலைக்காட்சி ஹெஸ்போல்லாவின் அறிக்கை ஒன்றை வாசித்தது. அதில் முஜாஹித் சகோதரர் அலி கராக்கி படுகொலை செய்ய இஸ்ரேலிய எதிரி செய்த முயற்சி வெற்றி பெறவில்லை. அன்பான முஜாஹித் சகோதரர் தளபதி ஹஜ் அலி கராக்கி நலமுடன் இருக்கிறார். கடவுள் விரும்பியதால் முழு ஆரோக்கியத்துடன் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டார் என்று ஹெஸ்போல்லா உறுதிப்படுத்தியது. அல்மனார் தொலைக்காட்சியின் கூற்றுப்படி இஸ்ரேலிய விமானம் ஏவிய ஏவுகணை தளபதி அலி கராக்கி இருந்த நிலத்தடி தங்குமிடத்திற்குள் ஊடுருவியது. ஆனால் ஊடுருவிய ஏவுகணையின் வெடிப்பு முனை வெடிக்கவில்லை. தளபதி அலி கராக்கி உயிர் தப்பி விட்டார் என்கிறது ஹெஸ்போல்லா ஊடகம் அல்மனார் தொலைக்காட்சி. திங்கட்கிழமை இரவு IDF வெளியிட்ட அறிக்கையில் விமான தாக்குதல் அலி கராக்கி இலக்காக கொண்டதை இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்திய பின்னர் அலி கராக்கி பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தப்பட்டு விட்டார் என்று ஹெஸ்போல்லா கூறியதற்கு விரைவில் இலக்கு தாக்குதல் பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதாக IDF கூறியது. ஏவுகணை வெடித்திருந்தால் ஹெஸ்போல்லா அடுத்த மூத்த தளபதியை இழந்திருக்கும். அப்படி நடந்திருந்தால் ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை தனித்துவிட்டு இஸ்ரேல் கிட்டத்தட்ட அனைத்து உச்ச தளபதிகளையும் அழித்துவிட்டது என்ற நிலை ஏற்பட்டிருக்கும். ஹெஸ்போல்லாவின் இராணுவ நடவடிக்கைகளின் தலைவர் இப்ராஹிம் அகில் வெள்ளிக்கிழமை பெய்ரூட்டில் IDF தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் அவருக்கு பதிலாக 2 தளபதிகள் நஸ்ரல்லாவால் நியமிக்கப்பட்டதாக சவுடி செய்தி நிறுவனமான அல்-ஹதாத் தெரிவித்தது. அந்த இருவரில் ஒருவர் மூத்த அதிகாரி தலால் ஹமியா, இரண்டாவது நபர் இப்போது குறிவைக்கப்பட்ட அல் கராக்கி. அல் கராக்கி ஹெஸ்போல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதியாக இருந்த அதே நேரத்தில் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட இராணுவ அமைப்பான ஜிகாத் கவுன்சிலின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். தனித்தனியாக ஹெஸ்போல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையின் துணைத் தலைவர் விசாம் அல் தபில் ஜனவரி 8ஆம் தேதி தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டார். பெய்ரூட்டில் வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் பயிற்சி பிரிவின் தலைவராகவும் ரத்வான் படையின் முன்னாள் தளபதியாகவும் இருந்த அகமது வாக்பியையும் மேலும் 14 உயர்மட்ட ரத்வான் படை தளபதிகளும் கொல்லப்பட்டனர். பெய்ரூட் தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட உயர்மட்ட ஹெஸ்போல்லா தளபதிகள் ஹமாஸின் பேரழிவுகரமான அக்டோபர் 7 தாக்குதலை போன்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். லெபனானில் கடந்த ஆண்டு IDF அதன் மிக உயர்ந்த மட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஜூலை 30ஆம் தேதி ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தளபதி ஃபுவாட் ஷூக்ரை கொன்றது. நஸ்ரல்லாவின் வலது கை என IDF-ஆல் அடையாளம் காணப்பட்ட ஷூக் 4 தசாப்தங்களுக்கு முன்னர் ஈரானின் புரட்சிகர காவலர்களால் நிறுவப்பட்டதில் இருந்து ஹெஸ்போல்லாவின் முன்னணி இராணுவ நபர்களில் ஒருவராக இருந்தார். அலி கராக்கியின் கீழ் படைப்பிரிவுகளின் தளபதிகளாக பணியாற்றியவர்கள் 3 பேர். அவர்கள் நாசர் பிராந்திய பிரிவின் தளபதி தலைப் அப்துல்லா, அஜீஸ் பிராந்திய பிரிவின் தளபதி முகமது நாசர் மற்றும் படேர் பிராந்திய பிரிவின் தளபதி அபு அலி ரிடா. அப்துல்லா மற்றும் நாசார் இருவரும் முறையே ஜூன் 11 மற்றும் ஜூலை 3இல் லெபனானில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டனர். மீதமாக உயிருடன் உள்ள ஒரே ஒரு படை தளபதி அபு அலி ரிடா மட்டுமே. அவருக்கும் இஸ்ரேல் எப்போது ஸ்கெட்ச் போட்டு வைத்திருக்கிறது. ஹெஸ்போல்லாவின் இராணுவ தகுதி நிலை வரைபடத்தில் நஸ்ரல்லாவுக்கு கீழே 2 பேர்.
அந்த இருவருக்கும் கீழே தலா 3 பேர் என்று மொத்தம் 8 பேராக இருந்தார்கள். இப்போது நஸ்ரல்லா ஹெஸ்பொல்லாவின் ராணுவ உயர்மட்ட தளபதிகளை அழைத்து கூட்டம் ஒன்றை நடத்தினால் 8 பேரில் 2 பேர் மட்டுமே மீதமாக உள்ளார்கள். அவர்களில் ஒருவர் அரிகராக்கி. சரி, ஹெஸ்போல்லா தளபதிகளின் தரையடி இருப்பிடங்களை இஸ்ரேலிய உளவுத்துறை துல்லியமாக தெரிந்து கொள்கிறதே, அது எப்படி? இஸ்ரேலிய ராணுவ வானொலி நிலையமான கலாட்ஸ் வெளியிட்ட தகவலின்படி ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வர் வெளியிட்டதாக கடந்த 2 வாரங்களாக வெளியிடப்பட்ட அறிக்கைகள் அவர் எழுதியவை அல்ல என்று இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா, ஹவுதி தலைவர் மற்றும் அல்ஜீரிய ஜனாதிபதி ஆகியோருக்கு அனுப்பப்பட்ட செய்திகளும் இதில் அடங்கும். செய்திகள் சின்வாரின் பெயரில் கையொப்பம் இடப்பட்டிருந்தாலும் அவை உண்மையில் ஹமாஸில் மற்றொரு நபரால் எழுதப்பட்டன. ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வார் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்றும் சில இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். இந்த கோட்பாடு பாலஸ்தீனிய அரங்கில் நிபுணத்துவம் பெற்ற இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை இயக்குநரகம் அமானில் பல நிபுணர்களால் எழுதப்பட்டது. இருப்பினும் இந்த கூற்றை ஆதரிக்க இந்த உறுதியான ஆதாரமும் தற்போது இல்லை. இதற்கிடையில் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் இந்த கோட்பாட்டை மறக்கிறது. சின்வார் இன்னமும் உயிருடன் இருக்கிறார் என்று ஷின்பெட் நம்புகிறது. ராணுவ உளவுத்துறை அமானின் கோட்பாட்டின்படி சின்வார் ஒரு IDF விமான தாக்குதலின் போது பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படாமல் கொல்லப்பட்டிருக்கலாம். சின்வாரின் பெயரில் அறிக்கைகளை வெளியிடுவது யார் என்ற விவரத்தை இஸ்ரேலிய ராணுவ வானொலி கூறவில்லை. அதை அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்ற தகவலும் வெளியாகவில்லை.